Hello friends, welcome to Ruby Home Cakes. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப பேக்கிங் பண்ணுற கேக் பண்ணுற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஏன்னா பேக்கிங்க்கு எல்லா திங்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பேக்கிங் ட்ரை பண்ண ஆசைப்படுறவங்களுக்கு திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்க முடியாது. அதே சமயம் ஒவ்வொரு பேக்கிங் திங்ஸுமே ரொம்ப விலை ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே ஆன்லைன் ஷாப்பிங்லேயே நிறைய திங்ஸ் ஒரு காம்போ பேக் மாதிரி போட்டிருக்காங்க. லைக் அந்த பிளெண்டரு, மெஷரிங் ஜார்ஸு, ஸ்பேச்சுலா, அந்த யூஸ் பண்ணுற குட்டி திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் போட்டிருக்காங்க காம்போ பேக் மாதிரி. அது வாங்கிக்கலாம். பட் எனக்கு அதெல்லாம் வாங்க முடியாது. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னால் ஃபஸ்ட்டு எனக்கு வருமா வராதான்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன சூஸ் பண்ணலாம், பேக்கிங் திங்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நான் என்ன யூஸ் பண்ணேன், நான் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கும் பொழுது நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஓகே, இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் கேக் செய்கிறதுல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பு இல்லைனா கூட அவங்களால அந்த டம்ளர் அளவை வச்சு எடுக்க முடியும். ஒவ்வொருத்தவங்க நல்லா எக்கு பீட் பண்ணுறது நல்லா விகரஸாக ஸ்பீடாக பீட் பண்ணிவிட்டு அவங்களால நார்மல் விஸ்க்லேயே அந்த சாஃப்ட் பீக் கொண்டுட்டு வர முடியும். ஆனால் அந்த மாதிரி பார்க்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் இந்த பேக்கிங் திங்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த பொருள் இல்லைனா கூட என்னால் செய்ய முடியும். ஆனால் இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் இல்லாமல் என்னால் கேக்கை பேக் பண்ணி எடுக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஸோ அது என்ன பொருள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதோடவே பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற கேக்கை பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் முக்கியமாக நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள். அந்த பொருள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸாக நம்ம என்ன ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லார்கிட்டையும் எல்லா பொருளும் இருக்காது இல்லையா. இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த காம்போ பேக் மாதிரியெல்லாம் நிறைய இப்போ வந்துருச்சு. ஆன்லைன்லேயே நம்ம வாங்கிக்க முடியும். ஒரு செட்டாக எல்லாமே இருக்கும். லைக் இந்த ஸ்டாண்ட்லேருந்து, வெயிங் மிஷின்லேருந்து, பீட்டர்லேருந்து, ஸ்பேச்சுலாலேருந்து எல்லாமே ஒரு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக தேவைப்படுற திங்ஸ் எல்லாமே ஆன்லைனில் இப்போ சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பேக்காக. அது நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எது பெட்டராக இருக்கோ பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லை இதெல்லாமே இல்லை, என்கிட்ட எதுவும் இல்லை, நான் இப்போ என்னால் வாங்கவும் முடியாது, ஆனால் எனக்கு கேக் பேக் பண்ணணும்னு ஆசை அப்படின்னா ஸோ எந்த பொருள் முக்கியமாக தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் தான் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் மற்ற ஆல்டர்னேட்டாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் மெஷரிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா. ஸோ மெஷரிங்க்கு என்ன பண்ணலாம், இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்ஸே ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருக்குது. இல்லைனாலும் சூப்பர் மார்க்கெட்டில் கூட இந்த பொருளெல்லாம் வந்துருச்சு. ஒரு 100+ சம்திங் தான் ப்ரைஸ் இருக்கும். பட் இது இல்லை, மெஷர் பண்ணுறதுக்கு இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, எப்படியோ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் டானிக் கொடுக்கறதுக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா. டானிக் கொடுக்கறதுக்கு மெஷரிங் எம்எல் இருக்கும். அது 5 ml 10 ml அந்த மாதிரி அளவில் இருக்கும் இல்லையா. நான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணேன், எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இந்த டம்ளரில் டானிக் மூடி இருக்கு இல்லையா, அந்த டானிக் மூடியில் ஒரு 20 ml இருக்கிற மாதிரியான ஒரு டானிக் மூடி அல்லது 10 ml இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூடியில் தண்ணி எடுத்துகிட்டு இது எத்தனை மூடி பிடிக்குது இந்த டம்ளர் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி பார்ப்பேன். ஸோ இது எவ்வளோ டம்ளர் பிடிக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 100 ml பிடிக்குது, 10 மூடி பிடிக்குது அப்படின்னா இப்போ இது ஒரு 100 ml கப்பு அப்படின்றத நான் ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கேன். அப்போ இதில் பாதி எது, அப்போ இப்போ இது 100 mlனா இன்னும் இப்போ நம்ம 250 ml சேர்ந்தது தான் ஒரு கப் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ அளவு எடுப்போம். 250 ml கப்பு இதுதான். 240 இருக்கும், 250 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது இப்போ 240 ml அல்லது 250 ml வர மாதிரி இருக்கிற கப் அளவில் ஒரு பாத்திரம் நீங்கள் கப்பு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஒரு கப்பு அப்படின்னு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ அதில் பாதி அப்படின்னு எடுத்துக்கலாம். டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கும் தான், யூஸ்வலாகவே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு மெஷரிங் கப்புக்கு நான் ஆல்டர்னேட்டாக எடுத்தேன். ஸோ நான் எடுத்தோடனே எந்த பேக்கிங் திங்ஸுமே நான் வாங்கவே கிடையாது. இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். மெஷரிங் கப் ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சுங்களா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கு ஊற்றுற டின்னு இதுதான். கேக் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி அலுமினியம் டின்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணுவோம் பேக்கிங்கில் இருக்கிறவங்க. பட் இது இல்லை, இது என்கிட்ட இல்லை. நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம், இந்த குண்டா
இதுவே வந்து இந்த மாதிரி வளைவு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பாத்திரமாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி வரும், இன்னும் நல்லா நீட்டாக வரும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சில்வர் பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணேன். 1/2 kgனா இந்த மாதிரி, 1 kgனா இதை விட கொஞ்சம் பெருசு. எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நான் வந்து இப்போ செஞ்சிட்ருக்கேன். இதுதான் வந்து மெஷரிங் கப்பு, சாரி, இந்த கேக் டின்னுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் யூஸ் பண்ணது. இதில் எல்லாம் நான் சொல்கிற எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததான். கேக்கும் வந்து நல்லா தான் வந்துச்சு, சூப்பராக தான் வந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கேக் வந்து பேக் பண்ணுறதுக்கு, கேக்கை பேக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து அவன் எல்லாருக்கிட்டையும் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் வந்து இப்போ இந்த குக்கர் தான். நிறைய வீடியோஸில் நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க, இதுதான் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. குக்கரில் வந்து பண்ணிக்கலாம், அல்லது இட்லி பாத்திரத்தில் மண்ணோ அல்லது கல்லுப்போ போட்டு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அப்படி செஞ்சு பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து நான் அதெல்லாம் போடுறது கிடையாது. இந்த குக்கர் இல்லை, இதை விட பெரிய குக்கர் ஒன்று வச்சுருக்கேன். அது யூஸ் பண்ணுறது இல்லை தான், ஆனால் அது வந்து கல்லோ மண்ணோ உப்போ போடாமல் அப்படியே தான் அடுப்பில் வைப்பேன். அப்படியே அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஃபுல் சிம்மில் வச்சுருவேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கேக் வந்து பேக் பண்ணுவேன். எனக்கு வந்து அவனில் பேக் பண்ணுறத விடவே வந்து குக்கரில் வந்து அந்த டோம் ஷேப் மாதிரி மேலே அப்படி கூம்பு வடிவத்தில் வரும் இல்லையா கேக்கு, அந்த மாதிரியெல்லாம் வராமல் எனக்கு ஈவனாக வந்து கிடைக்கும். கேக் நான் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணவே மாட்டேன். அதில் பண்ணும்போது ஃபுல் கேக்கும் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் கொடுத்துருவேன். அந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணுவேன். நீங்கள் அடுப்பு வந்து சிம்மில், அதுக்கப்புறமா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி கேஸ் கட்டும் விசில் மட்டும் போடாமல் எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து எப்படி அவனில் வந்து கேக் ஒரு 25 to 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதில் பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து அவன் வந்து நெசசரியான்னு கேட்டால் அவனும் வந்து கட்டாயமாக தேவை கிடையாது. அடுத்தது இந்த ஸ்பாச்சுலா. இப்போ இந்த மாதிரி ஸ்பாச்சுலாஸ் வந்து எடுத்த உடனே வந்து வாங்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸ்கேல், இரும்பு ஸ்கேல் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து என்கிட்ட இருந்துச்சு. அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதை தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்டார்டிங்கில். இப்போ இந்த ஸ்பாச்சுலாஸ் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். பிகினராக இருக்கிறவங்க வந்து நார்மல் ஸ்கேலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஸ்பாச்சுலா முக்கியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை. உங்கள் வீட்டில் நார்மல் பட்டக்கரண்டி எல்லாருமே வச்சுருப்போம். க்ரீமை வந்து என்ன பண்ணோம்னா அள்ளி கேக் மேலே வைக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஸ்பாச்சுலா. அப்புறம் இந்த கலர் இது பண்ணோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேணும். அதுக்கு நம்ம ஸ்டீலில் இருக்கிற கரண்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த ப்ரஷ்ஷு. இது எதுக்கு, அந்த கேக் டின்னை வந்து இப்படி நம்ம ஆயில் ஊற்றி வெட் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவோம். நிறையா கேக் பேக் பண்ணணுங்கிறப்ப வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம கையிலேயே வந்து ஜஸ்ட்டு தொட்டு இது மாதிரி தேய்ச்சிக்கலாம். அடுத்தது மெயின் இம்பார்ட்டன்ட் என்னென்னா இந்த பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மைதா மாவையே வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தட்டி எடுத்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக அந்த கேக் டின்லையே வந்து இந்த மாதிரி மைதா மாவு உள்ளே போட்டுட்டு இப்படி பண்ணி எடுத்திங்கனாவே வந்து ஃபுல்லாக ஆயில் வந்து அந்த மாவு வந்து ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கப்புறமா மீதி இப்படி தட்டி எடுத்துடலாம். இதில் ஃபுல்லாக மாவு ஒட்டிக்கும். அப்போ வந்து கேக் வந்து பேக் ஆகி வந்துடும், ஈஸியாக கலண்டு வந்துடும், தீயவெல்லாம் தீயாது. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாசில். இந்த மாதிரி நாசில் வந்து ஸ்டார்டிங்லேயே வேணுமா, இதுதான். இது நான் ஃபஸ்ட்டு வாங்கின கிட்டில் வந்து இதுவும், அப்புறம் வந்து இது, அப்புறமா இதில் ஒரு 3 செட்டு, இந்த ஸ்பாச்சுலால ஒரு 3 பீஸு, இந்த மாதிரி 3 மிக்ஸ் ஆகி வந்துச்சு. இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு பேக்கிங்க்கு வாங்கின திங்ஸு, இந்த 3. இது இல்லைன்னா இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து நார்மலாக பைப்பிங் பேக் மட்டும் இருந்தால் போதும். அந்த பைப்பிங் பேக்கில் வந்து நம்ம நார்மலாக அப்படி எப்படி கட் பண்ணிவிட்டு லீஃப் மாதிரி ஃப்ளவர் மாதிரியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நிறைய யூடியூப்பில் வந்து வீடியோஸ் இருக்குது. நம்ம அதை பார்த்து கட் பண்ணி அதே மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தது மெயின் இம்பார்ட்டன்ட் திங், நான் வந்து எது இருந்தாலும் செய்யலாம், இது மட்டும் வேணும் மற்றதெல்லாம் கூட தேவையில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த மெயின் டாப்பிக்கை வந்தாச்சு. இது என்னென்னா ஸ்பாச்சுலா. இந்த ஸ்பாச்சுலாவில் எக்கை நம்ம போட்டுட்டு இப்போ 4 முட்டையை போட்டு நல்லா பீட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக பீட் பண்ணணும் நல்லா. அப்புறம் நல்லா ஃபோம் ஆகி நல்லா பொங்கி கேக் வந்து கிடைக்கணும். எக்கு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஆகணும். நான் ஓரளவுக்கு நல்லா நிறைய வந்ததுக்கப்புறமா சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா விகரஸாக பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்டிஃபாகி வரும், லார்ஜ் ஆகும் பெருசாக. அதுதான் வந்து கேக்கை வந்து நல்லா பஃப் பண்ணி கொடுக்கும், பெருசாக கொடுக்கும். இதில் மெயின் விஷயம் என்னென்னா நம்ம கேக் ஜெல்லோ இம்ப்ரூவரோ அந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படிங்கிறப்போ நம்ம எக்கை எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து கேக் வந்து நல்லா உப்பி பெருசாக வரும், சாஃப்ட்னஸும் கிடைக்கும். ஸோ அதுக்கு என்ன மெயின் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்டர்.
ஸோ இந்த பீட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேக்கிங்க்கு. நீங்கள் கேக் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த பீட்டர் வந்து கண்டிப்பாக வாங்கிடுங்க. நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இது மட்டும் இருந்தால் கூட போதும். மற்ற நான் இது வரைக்கும் காமிச்ச எதுவுமே வந்து முக்கியமாக தேவையான்னு கேட்டால் இல்லை. இது வந்து ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம என்னதான் நார்மல் விஸ்கில் வந்து நம்ம பீட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் அந்த எக்கோட ஸ்மெல் வந்து போகாது. என்ன நீங்கள் பண்ணிங்கனாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இதில் பீட் பண்ணும்பொழுது அந்த எக்கு ஸ்மெல் வந்து எனக்கு அப்படியே இருக்கும், கேக்கில் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். ரொம்ப மோசமாக இருக்கும். இத்தனைக்கும் அந்த பேக்கிங் சோடா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை நம்ம பால்லையோ அல்லது தண்ணியிலையோ மிக்ஸ் பண்ணிட்டு கூட லைட்டாக ஆட் பண்ணி பார்த்தேன். அப்படி பார்த்தாலும் வந்து எக் ஸ்மெல் வரும். ஸோ இந்த பீட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் வாங்கிக்கலாம். லைக் ஒரு 300 அல்லது 250 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ஒயிட் கலரில் இருக்கிற பீட்டர், இந்த பிராண்ட் வந்து ஸ்கேர்லெட் பிராண்டு. நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருக்குது. இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. 2.5 வருஷம் ஆயிடுச்சுங்க இது வாங்கி. நல்லா தான் இருக்குது. அப்பப்போ திடீர்னு ஸ்லோவாகும், திடீர்னு இதாகும். அதுக்கப்புறமா தான் சரி கொஞ்சம் திடீர்னு ஸ்லோவாகுது அப்படிங்கிறக்கோசரம் இந்த ஃபிலிப்ஸ் பிராண்டோட நான் வந்து வாங்கினேன். இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ 1 kg வரைக்கும் இதில் பீட் பண்ணலாம். 1 kgக்கு மேலே 1.5 கிலோ 2 கிலோங்கிறப்போ இதுதான் வந்து பெட்டர். இதுதான் வந்து நல்லாயிருக்கும். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேர்லெட்டோடது பார்த்தீங்கன்னா சைஸ் பாருங்கள் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஃபிலிப்ஸோட இது பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதாங்களா உங்களுக்கு? இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டுக்கும். ஏன் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோன்னா இது கொஞ்சம் சின்னது, இது கொஞ்சம் பெருசானால இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம பீட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு பேசிக்கு இது போதும். 250+ வரும். இதை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து இது மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. இது கூடவே வந்து கோதுமை மாவு பிணையிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து கொடுப்பாங்க. இது எதுக்குன்னா, இப்போ கோதுமை மாவெல்லாம் வந்து மைதா மாவு அதெல்லாம் வந்து பிணையிறதுக்கு வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி போட்டுட்டு அதே மாதிரியே தான் மாவு போட்டுட்டு இந்த ஸ்ப்ரிங்கில் இதில் வந்து இதுக்கு பதிலாக இதை மாட்டிக்கலாம். இதில் வந்து இதை மாட்டிட்டு நம்ம வந்து பீட் பண்ணும்பொழுது கோதுமை மாவு வந்து சூப்பர் சாஃப்டாக கிடைக்கும். ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, இதுவும் சுடுதண்ணி ஊற்றி நல்லா இதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு டைம் நம்ம கையில் லைட்டாக நீட் பண்ணிவிட்டு வச்சிடலாம். சப்பாத்தியெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம அழுத்தம் கொடுத்து பிணைய வேண்டியதில்லை. அதான் இது நம்ம தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். வீட்டில் மற்ற எல்லா திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும், மற்ற பொருள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும். ஸோ இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் கேக் பேக் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க யூஸ் பண்ண வேண்டிய முதல் விஷயம், முக்கியமான விஷயம் வந்து இந்த பீட்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதில் எது வந்து இம்பார்ட்டண்ட்டான திங்ஸு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நான் விட்டு போயிருந்தது அப்படின்னா கூட நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் ஏதோ ஓரளவுக்கு புரிஞ்சுது, ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்களோட சஜஷனை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா மேற்கொண்டு நான் இந்த மாதிரி வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சிஸ்டர் வந்து சாக்லேட் கேக் ரொம்ப நாள் முன்னாடியே எனக்கு செய்யுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணலாம், ஒவ்வொன்றா வந்து நம்ம வீடியோஸ் வந்து பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதும் வந்து சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக அது எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ரெகுலராக என்னோடய வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.